இணைந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக இன்றைய தினம் முக்கியமான நாளாக இருக்கிறது விஜயதசமி. இந்த சரஸ்வதி பூஜையினுடைய சக்திக்குரிய 9 தினங்களாக இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி தினத்தினுடைய இறுதி நாளாக இன்றைய நாள் விஜயதசமி இருக்குது. அப்போ விஜயதசமி என்றாலே வெற்றிக்குரிய நாளாக பார்க்கப்படுவது. இன்றைய தினத்திலே பல்வேறுபட்ட புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள், புதிய காரியங்களை தொடங்க. ஏன் அப்போ இன்றைய நாளிலே விஜயதசமி நாளிலே இந்த விடயங்கள் எல்லாம் தொடங்குகிறார்கள். பல இடங்களிலே இன்றைய நாள் வெற்றிக்குரிய நாளாக இதிகாசங்களிலே கூறப்படும். அப்போ இதிகாசங்களிலே பலரும் வெற்றி பெற்ற நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளை அடியொற்றி இந்த நாளிலே தொடங்கக்கூடிய காரியங்கள், இந்த நாளிலே தொடங்கக்கூடிய தொழில்கள், இந்த நாளிலே எடுக்கக்கூடிய நாங்கள் முயற்சிகள், குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்கள் இந்த நாளிலே தாங்கள் அடியெடுத்து வைக்கும் போதும் அவை தங்களை வெற்றி பாதையிலே சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை வேண்டி இந்த நாளை தொடங்கும். அப்போ விஜயதசமி என்ற பெயர் எதற்காக வந்தது என்றால், இந்த மகிஷாசுரவர்த்தினி என்று எங்களுடைய அம்பாளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. மகிஷன் என்று இருக்கக்கூடிய ஒரு அரசனை அழித்ததால், குறிப்பாக இந்த வரமுனி என்ற ஒரு முனிவர் இருந்தார். அப்ப இவர் பல வரங்களை பெற்ற திமிரிலே பல்வேறு விடயங்களை ஆணவத்தில் செய்யும் பொழுது சாபங்களை பெற்றிருக்கு. அப்ப இவர் சாபங்களை பெற்று இவர் மகிஷன் என்ற ஒரு அரக்கனாக மாறும்பொழுது இவரை அழிப்பதற்காக அம்பாள் இந்த மும்மூர்த்திகளுடைய துணைவிமார் மூவரும் ஒன்றாக இணைந்து மகாசக்தியாக மாறி பல கடவுளர்களுடைய ஆயுதங்களை பெற்று, குறிப்பாக சிவனுடைய பாசக்கயிறாக இருக்கட்டும், சிவனுடைய ஆயுதங்களாக இருக்கட்டும், விஷ்ணுவின் ஆயுதங்களும் எல்லாவற்றையுமே பெற்று இந்த அழிப்பதற்காக வருகிறார். அப்படி வந்து மகிஷன் இருக்கக்கூடிய அந்த கொடிய அரசனை வதம் செய்த நாளாகத்தான் இந்த விஜயதசமி நாள் இருக்கு. அதனால் தான் மகிஷன் என்ற அரசனை அழித்தபடியால் மகிஷாசுரவர்த்தினி என்ற பெயர் அம்பாளுக்கு கிடைக்கப்பெற்றதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த அசுரனை அழித்து தேவர்களை காத்து இந்த பூவுலகிற்கு நன்மை பாலித்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதே போல மகாபாரதத்திலே வரக்கூடிய அர்ஜுனன் இறைவனை வேண்டி வரம் பெற்று தன்னுடைய வில்வித்தையிலே வெற்றி கண்டு வீரனாக தெளிந்த நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. இறைவனை வேண்டி அம்பாளுக்கு தன்னுடைய ஆயுத பூஜையை செய்து அந்த ஆயுதத்தை கொண்டு போரிலே வென்ற நாளாக இன்றைய நாள் இருக்குது. அப்போ விஜயன் வெற்றி பெற்ற நாளாகவும் இது விஜயதசமி என்று கூறப்படுது. இன்னொரு பக்கம் இந்த கம்பராமாயணத்திலே அரக்கனாக காண்பிக்கப்படக்கூடிய ராவணன், இன்னொரு பக்கம் ராவணனை வென்று ராமன் வெற்றி கொண்ட நாளாக இன்றைய நாள் இருக்கு. ராவணனை வீழ்த்தி ராமன் வெற்றி பெற்ற நாளாக இன்றைய விஜயதசமி நாள் இருக்குது. அதனால் இன்றைக்கு இந்த தசாரா என்ற ஒரு விழா இந்தியாவிலே முன்னெடுக்கப்படும். குறிப்பாக இந்த ராமபிரான் மீது தீரா பக்தி கொண்டவர்கள் இந்த விழாவினை எடுப்பார்கள். நாங்களும் இந்த சமூக வலைத்தளங்களிலே பார்க்கக்கூடிய இன்றைய நாளிலே மிகப்பெரிய அளவிலே ராவணன் சிலையை செய்து 10 தலைகளுடன் ராவணனை அரக்கனாக சித்தரித்து மிகப்பெரிய சிலையை செய்து அவற்றை எரித்து இந்த தசரா என்ற ஒரு விழாவை இந்தியாவிலே கொண்டாடி கொண்டிருப்பார். அப்போ இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த நாளிலே வெற்றிக்குரிய நாளாக பார்க்கப்படுவது. குறிப்பாக இந்த நாளிலே இந்த வன்னி மரங்களை வீழ்த்துவார்கள். குறிப்பாக இந்த வாழை வெட்டு நடக்கும் பொழுதும் அதுக்குள்ளே ஒரு வன்னி மரத்தை வைத்து வன்னி மரத்தினுடைய இலைகளை பறிப்பார்கள். இந்த வன்னி மரம் குறிப்பாக செல்வத்துக்குரிய மரமாக இருக்குது. அப்போ வன்னி மரத்தை செல்வத்துக்குரிய ஒரு பொருளாக பாவித்து கொண்டு வருவார். அப்போ எல்லாருமே அந்த வன்னி இலையை, அந்த வன்னி சமைக்கி எடுத்து செல்வார்கள். பல பேர் அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் காலில் வைத்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வார்கள். தங்களுடைய செல்வம் கொளிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை மாற்றிக்கொள்வது. இன்னொரு பக்கம் இந்த சிறுவர்களுக்கு ஏடு தொடக்குதல், வித்தியாரம்பம் என்று கூறக்கூடிய ஏடு தொடக்குதல், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கற்றவர் நல்ல மனிதராக இருக்கக்கூடியவருடைய மடியிலே அமர்த்தி வைத்து பிள்ளைக்கு முதலாக அகரம் எழுத பழக்கி அவர்களுக்கு ஏடு தொடக்க சம்பவம் நடைபெறும். இது குறிப்பாக ஆலயங்களாக இருக்கட்டும், சனசமூக நிலையங்களாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், ஏனைய கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களிலே இந்த ஏடு தொடக்கல் வைபவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இது இன்னொரு பக்கம் முதன்மை விடயமாக இருக்குது. இப்படி பல்வேறு, அதே போல மாலையில் வாழை வெட்டு நடைபெறும். சுவாமி இந்த மகிஷாசுரனை வதம் செய்தது போல வாழை வெட்டு, இப்படி பல்வேறு விடயங்கள் இன்றைய நாளிலே முதன்மை நாளாக இருக்கு. எது எவ்வாறாக இருக்கணும், கலைஞர்கள், குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்கள், அதே போல ஏனைய தொழில்களில் இருப்பவர்கள் இன்றைய தினத்திலே தங்களுடைய புதிதாக ஒரு விடயத்திலே எடுத்து வைக்கிறார்கள். இன்றைய தினத்தை தங்களுக்குரிய நாளாக பயன்படுத்திக் கொள்வார்கள். விஜயதசமி நாளிலே அந்த விடயங்களை ஆரம்பிக்கும் போது அது அவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய விடயமாகவும் இருக்கும். எனவே இன்றைய தினத்திலே குறிப்பாக மாணவர்களாகிய நாமும் எங்களுடைய பரீட்சை காலங்கள், அதே போல எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் நல்ல பல பெறுபேறுகளை பெற்று நல்ல பல பட்டப்படிப்புகளை தொடர்ந்து நல்ல பல பட்டங்களோடு இந்த சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நவராத்திரி காலங்களில் பூஜித்திருக்கக்கூடிய மகாலட்சுமி, துர்க்கை, அதே போல சரஸ்வதி தெய்வங்களை வேண்டி இந்த விஜயதசமி நாளிலே நாங்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றியுடன் நிறைவேற இறை ஆசியை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைக்கு இன்னொரு நாள், இன்னொரு முக்கியமான நாளாக இருக்கு. இன்றைக்கு காந்தி ஜெயந்தியாக இருக்கிறது. இன்றைக்கு உலக அகிம்சை தினமாக இருக்கு. இந்த காந்தி ஜெயந்தியை தான் 158வது காந்தி ஜெயந்தியை தான் இன்றைக்கு உலக அகிம்சை தினமாகவும் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கார்கள். ஐநாவினால் இது அங்கீகரிக்கப்பட்ட தினமாகவும் இருக்கிறது. இன்றைக்கும் வன்முறையற்ற நாளாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இது பேரளவிலே வன்முறையற்ற நாளாக இருந்தாலும் அங்கே எல்லா இடங்களிலுமே வன்முறை நடந்து கொண்டு தான் இருக்கு. அது உள்ளூராக இருந்தாலும் சரி, உலக அரங்கிலும் வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கு. இன்றைய காசா யுத்தமாக இருக்கட்டும், அதே போல ரஷ்யா உக்ரைன் மறைமுக பனிப்போராக இருக்கட்டும் வந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியது. அப்போ ஐநாவினுடைய வார்த்தைகள் எல்லாம் பேரளவிலே மாத்திரம்தான் இருக்கிறதா என்ற கேள்வி கூட பலருக்கும் எழும்பக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், அகிம்சை வழியிலே போராடியவர். அதே போல
இப்போ அகிம்சைக்கு என்று ஒருவர் என்றால் மகாத்மா காந்தி உலகமே கூறிக்கொண்டிருக்கிறது. அதேபோல அகிம்சையிலே போராடி வள்ளியனே வெளியேறு என்று இந்தியாவிலிருந்து வள்ளியர்களை வெளியேற்றி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். அதேபோல அவருடைய இந்த கொள்கைகளின் அடிப்படையிலே வந்து தனியே அகிம்சை வழியிலே போராடி வெற்றி காண்பது மாத்திரமன்றி நீண்ட கால தூர நோக்கோடு பல்வேறு செயற்திட்டங்களை செய்ய வேண்டும், அவை இயற்கையோடு இணைந்ததாக மக்களுடைய பிரச்சனைகளாக தீர்க்க வேண்டும் என்று பல்வேறு துணைப்பொருட்களை பல செயற்திட்டங்களையும் இந்தியாவிலே ஆரம்பித்தார். அதனுடைய ஒரு பிரதிபிம்பமாகத்தான் இலங்கையில் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமும் இருக்கிறது. குறிப்பாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் புதிய அரசினால் கொண்டு வரப்படுது. இது மகாத்மா காந்தி இந்தியாவிலே பின்பற்றக்கூடிய கொள்கை சார்ந்ததாக இருக்கிறது பல்வேறு சமூகவியலாளர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த காந்திஜிய தினம் குறிப்பாக அகிம்சை, நாங்கள் அண்மையிலேயே எங்களிய தினத்திலே இந்த பாரத தேசத்துக்கே காந்திய தேசத்துக்கே அகிம்சையை கற்பித்திருக்கக்கூடிய குறிப்பாக தியாக தீபத்துடைய நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். எனவே அகிம்சையை பற்றி எங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலாவது வன்முறைகள் இல்லாத ஒரு நாளாக கடைபிடிக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது என்பதை நாங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அரசினால் புதிய சுற்றாடல் சார்ந்த விடயம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. என்னவென்றால் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கிலே சமூகத்திலே சூழலிலே பொலித்தீனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கோம். எனினும் இலங்கையிலே இந்த பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்துவது மிக கஷ்டமான விடயமாக இருக்கிறது. குறிப்பாக பிரதேச சபைகள் எல்லாம் எங்களுடைய பிரதேசத்திலே புதிதாக வந்த பிரதேச சபைகள் எங்களுடைய பிரதேசத்திலே பொலித்தீன் பாவனைக்கு தடை என்றாலும் பொலித்தீன் பாவனை அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல இனி இந்த பனை ஓலைகளால் பின்னப்பட்ட இந்த ஓலைகளால் பின்னப்பட்ட கூடைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கடதாசி தாள் பைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது இந்த சாக்கு துணிகளில் வரக்கூடிய துணி பைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவைதான் இனி சந்தைகளிலே அனுமதிக்கப்படும் என்று பல்வேறு பிரதேச சபைகள் நகர சபைகள் திட்டங்களை கொண்டு வந்து முன்வைத்தாலும் அவற்றை மக்கள் கடைபிடிக்கிறார்களா என்ற கேள்வி இல்லாமல் இருக்கு. அப்ப மக்கள் தாங்களாக உணர்ந்த ஒரு விடயத்தை செய்யாமல் விடும் பொழுதும் சட்டம் போட்டு அவற்றை இருக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு அரசுக்கும் இருக்கு. அப்ப அதன்படி இந்த அரசு நீதிமன்றத்திலே கோரிக்கை நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இனி பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்குவதற்கு தடை விதிக்கிறோம். இனி பொலித்தீன் பைகளை காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் 1 கிலோ அரிசி வாங்குறோம்னா ஒரு பொலித்தீன் பேக்கரை போட்டு தருவாங்க, ஒரு சீனி வாங்குறோம்னா போட்டு தருவாங்க. அப்ப இனி பொலித்தீன் பைகளுக்கும் தனியாக காசு செலுத்த வேண்டியது. அப்ப மக்கள் இனி பொலித்தீன் பைகளை தவிர்ப்பதற்காக, காசு போயிடுமே என்று தவிர்ப்பதற்காக அவர்கள் வீடுகளில் இருந்து பொலித்தீன் பைகளை கொண்டு வருகிறார்களோ துணிப்பைகளை பாதிக்க வேண்டிய தேவையை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அதே போல பொலித்தீன் பைகளுக்கு பணம் விதிக்கப்படும் பொழுது மக்கள் தாங்களாகவே இந்த துணிப்பைகள் பக்கம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாங்கள் 1 கிலோ சீனியை ஒரு பொலித்தீன் பையில போட்டு, உதாரணத்துக்கு 1 கிலோ சீனி 200 ரூபாண்டாம், பொலித்தீன் பையில போட்டு அதுக்கு ஒரு 20 ரூபா போட்டு 220 ரூபான்னு விற்கும். அதே நேரம் பொலித்தீன் பை இன்னொரு துணி பயிரை போட்டு அல்லது ஒரு கடதாசி பயிரை போட்டு ஒரு சீனியை விற்கிறோம்னா அது 200 ரூபாய்க்கு தான் விற்கும். அப்ப மக்களின் 220 ரூபா சீனியை பொலித்தீனோட வாங்குறதா 200 ரூபாயோட வாங்குறா கடதாசி பயிரை வாங்குறான்னு யோசித்து கடதாசி பைக்கு மாறக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த செயற்திட்டம் கொண்டு வரப்படுகிறது. இது எவ்வளவு சாத்தியமளிக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே இனி கடைகளிலே நீங்கள் என்னத்துக்காக பொலித்தீன் வாங்கணும், சொப்பின் வாங்குறதா இருந்தாலும் பொலித்தீன் வாங்குறதா இருந்தாலும் பொருட்களை கொண்டு செல்வதற்கான வாங்குவதா இருந்தாலும் இனி நீங்கள் அதற்கான காசை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எனக்கு தெரிந்து பொலித்தீன் பைகளுக்கான வருமானத்தையும் அதிகரிப்பார்கள் என்ற எண்ணம் இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பொலித்தீன் பைகள் தொடர்பான தடை எவ்வளவு எங்களுக்கு சாத்தியமளிக்கப்படும். ஆனால் உண்மையிலேயும் தடை செய்யப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. பொலித்தீன் பாவனை என்பது இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே பார்க்கக்கூடிய வாய்க்கால்கள் முழுக்க பொலித்தீன் போத்தல்களும் பொலித்தீனும் நிரம்பி கடற்கரை ஓரங்கள் முழுக்க நிரம்பி கிடக்கிறது. சுற்றுச்சூழல் எங்கும் நிரம்பி இருக்கு. ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுன்னா அந்த இடம் முழுக்க வண்டே கப்பும் இந்த தண்ணி போத்தலுமா தான் இருக்கு. அது யார் சுத்தம் செய்ய போகிறார்கள்? இன்னொரு பக்கம் ஒரு மைதானங்களில் விளையாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது, அடுத்த நாள் துப்புரவு பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வண்டே கப்பும் இந்த பொலித்தீன் போத்தல்களுமாக தான் இருக்கப்போம். இதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக எல்லாவற்றையுமே கடதாசிக்கும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியதும் உக்கும் தன்மை கொண்ட பதார்த்தங்களை பாவிக்க வேண்டிய தேவை எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது என்பதை மக்கள் உணரும் வரைக்கும் நாங்கள் அவற்றிலே மாற்றங்களை கொண்டு வருவது மிக கடினமாகும். எனவே சட்டங்கள் இருக்கப்பட வேண்டிய தேவையும் இங்கே இருக்கிறது. இது சூழலியல் சார்ந்த விடயமாக இருக்கும்போது இன்னொரு விடயத்தையும் அரசாங்கம் முக்கியமாக அறிவித்திருக்க, இந்த பேருந்து நிறுத்த உணவகங்களில் அதிக விலை கொடுக்க நேரிட்டால் முறையிடுங்கள் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். குறிப்பாக இந்த தூரதேசங்களுக்கு சொல்வார், குறிப்பாக யாழ்ப்பாணத்து கொழும்பு, யாழ்ப்பாணத்து மட்டக்களப்பு, அப்படி பல்வேறு இடங்களுக்கு செல்பவர்களுக்கும் இடையே நாங்கள் சாப்பிட்றதுக்கு வவுனியாவாக இருக்கட்டும், அன்றாபுரமாக இருக்கட்டும், அதுக்கு அங்காள பகுதியில் இருக்கட்டும், இவ்வாறான இடங்களில் வந்து சாப்பிட்றதுக்கு பஸ்ஸுகளை நிறுத்திக்க அங்கே வந்து இருக்கக்கூடிய உணவகங்களில் நாங்கள் வெளியில் சாப்பிட்றத விட இங்கே பகுதியில் சாப்பிட்றத விட சில இடங்களில் உணவகங்களில் விலை கூடவாக இருக்கும். ஒரு பிளேன் டீயை அதிக விலைக்கு விற்கப்படும், ஒரு டீ அதிக விலைக்கு விற்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்றுண்டிகள் அதிக விலைக்கு விற்கப்படும். அப்போ அப்படியான இடங்களிலே நீங்கள் அதை எதிர்கொள்ள நேரிட்டால், அப்படியான சந்தர்ப்பங்கள் நீங்கள் எதிர்கொள்ள நேரிட்டால் முறையிடுவதற்கு, குறிப்பாக அந்த நீண்ட தூர பேருந்துகள் இருக்கணும், அப்படியான விடயங்கள் நீங்கள் முறையிடுவதற்கான தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது அந்த அதிகார சபையின் கீழ் 1977 என்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய இலக்கத்திற்கும் நீங்கள் தொலைபேசி அழைப்பு எடுத்து முறையிடக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அந்த இலக்கம் 1977 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் முறையிடக்கூடியதாக. இது இந்த நீண்ட தூர பயணங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய சிற்றுண்டிகளை பெறும்போது ஏற்படக்கூடிய குளறுபடிகள், ஊழல் காரணமான விடயங்கள் இங்கே முறையிடக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பக்கமாக இன்னொரு பக்கம் இருக்கு. அப்போ இன்றைக்கு காந்தி ஜெயந்தியாக இருக்கிறது, எங்களுடைய நவராத்திரி பூஜையினுடைய
விஜயதசமியாக இருக்கிறது. அதே போல அரசாங்கம் பல்வேறு விடயங்களும் என்பதற்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த கிளிநொச்சியிலே வந்து ஒரு நூதனமான முறையிலே வந்து ஒரு மோசடி ஒன்று இடம்பெறுது. அது என்ன மோசடியாக இருக்கிறது என்றால், ஒருவர் வந்து இந்த தன்னுடைய மின்சார கட்டணத்தை செல்வதற்காக கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வந்து என்ன செய்கிறார், வங்கிக்கு செல்கிறார். அப்போ வங்கியினுடைய இந்த ஏடிஎம் தானியங்கி அட்டை இயந்திரத்தில் வந்து அந்த பணத்தை வைப்பிடுவதாக அப்போ அவருக்கு அந்த ஏடிஎம் இயக்குது, ஏடிஎம்ல கார்டு அந்த பேமெண்ட்டை காசை போட தெரியாமல் அப்போ பக்கத்துக்கு கூடிய ஒரு இளைஞனை நம்பி தம்பி இந்த காசை போட்டு தாங்கன்னு கேட்டிருக்கார். அப்போ 6000 ரூபாய் அந்த இளைஞனுக்கு கொடுத்தார். அந்த இளைஞன் என்ன செய்திருக்காருன்னா நூதனமான முறையிலே அவருடைய காசை எடுத்து தன்னுடைய வங்கி கணக்குக்கு வைப்பிட்டிருக்கிறார். அவருடைய வங்கி கணக்கு வைப்பிட்டு விட்டு உடனடியாக நாங்கள் அந்த பில்ஸ் வந்தோன்னா அந்த பில்ஸை கசக்கி ஒரு பாஸ்கெட்டுக்கு போட்டுருப்போம் ஏடிஎம் டஸ்ட்பினுக்குள்ள அதுக்குள்ளே கையை விட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பில் ஒன்று எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்துருக்கார். காசு போட்டாச்சு, இதை நீங்கள் கொண்டு போகணும். அப்போ அந்த அம்மா அதை கொண்டு போய் வீட்டை கொண்டு போய் வச்சுக்க. அப்போ வீட்டை கொண்டு போய் வச்சோன்னா அந்த மகன் வந்து எடுத்து பார்த்துட்டு இது நீங்கள் மின்சார சபைக்கு செலுத்திய கரண்ட் பில்லே இல்லை, மின்சார சபை பண வைப்பிட்டதுக்கான பில் இல்லை, இது வேறு ஆக்டிவ் பில், நீங்கள் மாறி எடுத்து கொண்டு வந்துட்டீங்க. மாறி என்று பார்த்தா அந்த பணம் செலுத்தப்படவில்லை. அப்போ அந்த அம்மா நேரடியாக அந்த வங்கிக்கு சென்றிருக்கிறார். வங்கிக்கு சென்றும் இப்படி பணம் குளறுபடி நடைபெற்று விட்டது, அந்த இளைஞனுடைய வங்கி கணக்கை தனக்கு பரிசோதித்து தருமாறும் அவருடைய விவரங்களை தருமாறும் கேட்டபொழுதும் வங்கியாளர்கள் வழமை போலவே நீங்கள் போலீஸ் முறைப்பாடு வந்தால் நாங்கள் அந்த முறைப்பாட்டை பார்வையிட்டு அதன்படி நாங்கள் அந்த விவரங்களும் உங்களுக்கு தரக்கூடிய இருக்கும், போலீஸ் முறைப்பாடு இல்லாமல் நாங்கள் அவற்றை செய்ய முடியாது என்று கூறி அப்போ அந்த அம்மா அந்த முறைப்பாடை வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்துக்கு சென்றுகிறார். போலீஸ் நிலையத்துக்கு சென்றபோது போலீசார் கூறியிருக்கிறார்கள் 6000 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் வழக்கு போட இயலாது போங்கோ என்று கூறியிருக்கோம். அப்போ இந்த விடயத்தை நாங்கள் இந்த பத்திரிகையில் பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நீதி மறுக்கப்பட்ட ஒருவருக்கு இன்னொரு இடத்திலே வந்து நீதி அடித்து அவரை நொறுக்குகிற என்பது இதுதான் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதைத்தான் நாங்களும் கூறிக்கொண்டிருக்கோம். தனியே இந்த அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை இந்த ஊழல் மோசடிகளை பெரிய பெரிய முதலைகள் பெரிய பெரிய திமிங்களுக்கெல்லாம் வலைவிரிக்கும் அதே நேரத்திலே அடிப்படையில் இருக்கக்கூடிய ஊழல்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. அப்போ இந்த விடயங்கள் ஒரு அரசு அதிகாரி எங்களுடைய மக்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடியவர்கள், மக்களுடைய வரிப்பணத்தில் வாழக்கூடியவர்கள், மக்களுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அது எவ்வளவு மனவருத்தத்துக்குரிய விடயம். இதை இன்றைக்கு வலம்புரி பத்திரிகையில் இந்த செய்தியை பார்க்கும்பொழுது எங்களுக்கும் ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு. அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கிலும் மிக விரைவிலே இந்த ஊழலுக்கு எதிரான திட்டங்களை அறிமுகப்படுத்தப்படும், தெற்கிலே மேற்கொள்ளப்படக்கூடிய திட்டங்களை மிக விரைவிலே வடக்கு கிழக்கிலும் இவ்வாறான திட்டங்களை அறிமுகப்படுத்தப்படும். அப்படி அறிமுகப்படுத்தினா தான் அந்த பெரிய முதலீடு சேர்த்து சின்ன சின்ன ஊழல்களை புரியக்கூடிய சின்ன சின்ன மீன்களையும் கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். அப்படி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஊழல்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பதை இந்த செய்தியோடாக பார்க்கக்கூடிய இருக்கு. இன்னொரு பக்கம் நேற்று நாங்கள் பத்திரிகையில் பார்த்துக்கக்கூடிய செய்தி வந்து இலங்கையில் 5 பேரில் ஒருவருக்கு மனநோய் இருக்கிறது. அப்போ இந்த உடல்நல பிரச்சனைகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். 5 பேரில் ஒரு ஆளுக்கு மனநோய் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு வகை மனநோய் இருக்கு. அதே போல் இன்றைக்கும் பார்த்தோம் என்றால் இலங்கையிலே 3000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு வருடத்திலே இந்த உளச்சிக்கல் காரணமாக இறந்து போகிறார்கள். அதிலும் அதிகமாக தற்கொலை இருக்கிறது. 80 பாடசாலை மாணவர்கள் இறந்து போகிறார்கள் ஒரு வருடத்துக்கு இருக்கும் பொழுதும். இந்த உளச்சிக்கல் என்பது உடல் சிக்கலை போல உளச்சிக்கலும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. எனவே மனநிலையை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக பேண வேண்டிய தேவையும் உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளும். எனவே இன்றைய நாளிலே பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த அரசு வழங்கியிருக்கக்கூடிய தகவல், பொலித்தீனுக்கான பாவனை தடையை குறைக்கக்கூடிய செயல்முறை, அதேபோல் இந்த பேருந்து நிறுத்த உணவகங்களில் அதிக விலை தொடர்பான விடயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மறுபொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் கரியரன். நன்றி.